Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த பஸ்ல கேபின் ரைட் போக போறோம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ல தான் போக போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா FTFR ஷோ தான் வந்து கேபின் ரைட் போக போறோம். ஸோ எந்த பஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாலமுருகன் பஸ்ல தான் வந்து கேபின் ரைட் போக போறோம். இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. காலையில ஆரணில இருந்து வந்து வண்டி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி வண்டியோட ரூட் வந்து பாத்தீங்கன்னா சிகார் டு திருவண்ணாமலை வரைக்கும் இருக்குது. ஸோ இவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கலம்பூர் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆரணிலேருந்து தான் இவங்க வந்து எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பஸ்ஸு ஃபஸ்ட்டு சிங்கிள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸும் வந்து ஆரணிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. MCP கோச்சில் தான் வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தான். ஸோ வண்டியோட லைட்டிங்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து ஒவ்வொரு சீட் பக்கத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். ஏன்னா நார்மல் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ்லையும் வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகமாக அந்த ஆப்ஷன் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டூர் பஸ்ஸில் பார்ப்போம். இந்த AC பஸ்ஸில் வந்து மேலே சில வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க சார்ஜிங் போட்டு. பட் இந்த வண்டியில் வந்து ரூட் வண்டியில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ வாங்க வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிராண்ட் நியூ பஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டுருக்கு. ஸோ பூஜை முடிஞ்சு அப்படியே டேரெக்டாக வந்து வண்டி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வருது இப்போ தான். ஸோ இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரணி நியூ பஸ் ஸ்டாண்டு. ஸோ இப்போ தான் வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு உள்ள என்ட்ரி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பாலமுருகன் பஸ் வந்து உள்ளே வருது. ஸோ அந்த பஸ்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இப்போ நியூ பஸ் வந்திருக்கு. இதுதான் ஓல்டு பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸோட லாஸ்ட்டு சிங்கிள் இன்னையோடு வந்து முடியுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் இப்போ வந்தாச்சு. ஸோ வந்தவுடனே இப்போ அந்த பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர் எல்லாரையும் வந்து இந்த பஸ்ஸில் மாற்றிக்கிட்டு ஸோ நம்ம பஸ் இப்போ கிளம்ப போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆரணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்மளோட FDFS ஷோவும் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஒரு புது பஸ்ஸில் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் இது ஃபஸ்ட்டு சிங்கிள் ரைடு இது. ஸோ அதனால் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைடில் இவர் தான் நம்மளோட பைலட். ஸோ இவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுரேஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூரியகுளம் ஸ்டாப்பிங் ஆண்ட வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் திருவண்ணாமலைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக போகிற அடுத்த பஸ் ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப் தான். இப்போ நம்ம அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு போகும், ரைட் சைடு தான். ஸோ இந்த ரோட்டில் போகிறோம் அப்படின்னா ஆரணி சிட்டி உள்ளே வராமல் அப்படியே டேரெக்டாக நம்ம வேலூர், சென்னை, ஸோ எந்த சைடு போகிறதா இருந்தாலும் அந்த சைடு போயிடலாம். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவுசிங் போர்டு கிட்டே வந்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி பஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டு படவேடு வரைக்கும். ஸோ இப்போ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா படவேடுலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹவுசிங் போர்டெலாம் தாண்டியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். ஸோ அந்த ரோட்டில் போனால் ஸ்ட்ரைட்டாக வந்து படவேடு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்து முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர் கிட்ட வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை ஒர்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா AAA பஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பஸ்ஸோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா மண்டகுளம் டு வேலூர் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பஸ்ஸோட வீடியோவும் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் கிட்டே வந்து நெருங்கியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடெலாம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலாம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஏன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க் வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த குண்டும் குழியுமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கூடிய சீக்கிரத்தில் வந்து இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நம்ம வந்து சீக்கிரமாகவே நம்ம வேலூர்லேருந்து திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இல்லை ஆரணிலேருந்து திருவண்ணாமலையாக இருக்கட்டும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே வந்து நம்ம போயிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கடம்பூர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து கடம்பூர் பஸ் ஸ்டாப்பிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடம்பூர் பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் தான். கடம்பூரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் அது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரணி ரோடுன்னு இருக்கும். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ஸ்டாப்பிங் அண்ட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஆரணி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து இறங்கி நம்ம ரைட் சைடு வந்து உள்ளே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த பஸ் ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தம்பாடி பஸ் ஸ்டாப் தான். ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கஸ்தம்பாடி பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்தம்பாடி பஸ் ஸ்டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அடுத்த பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா வடமாதிமங்கலம் பஸ் ஸ்டாப் தான். ஸோ இப்போ நம்ம வடமாதிமங்கலம் பஸ் ஸ்டாப் எங்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வடமாதிமங்கலம் பஸ் ஸ்டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு பிரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரோடு எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வர பஸ், வேலூர் போகிற பஸ்லாம் வந்து இந்த சைடு வந்து திரும்பிடும். ஸோ அந்த ரோடு தான் அது. இந்த ஏரியாவோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வடமாதிமங்கலம் இதெல்லாம் வந்து தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் வந்து வேலூர்லேருந்து வர பஸ்ஸு, ஆரணிலேருந்து வர பஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே தான் மீட் ஆகும் திருவண்ணாமலை போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். ஸோ அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேத்பட்டு வந்தவாசி அந்த வண்டியில் வந்து இந்த பக்கம் தான் போகும். போலூர்லேருந்து வர சேத்பட்டு வந்தவாசி வண்டி எல்லாமே இந்த ரூட்டில் தான் வந்து போகும். ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அம்பிகா பஸ் வருது. இந்த பஸ்ஸோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டு திருவண்ணாமலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போலூர் கூட்டு ரோட்டில் இருக்கோம். ஸோ ரைட் சைடு எடுத்தால் போலூர் பஸ் ஸ்டாண்டுள்ள போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து திருவண்ணாமலை. நம்ம வந்து இப்போ போலூர் பஸ் ஸ்டாண்டுள்ள போக போகிறோம். ஸோ போயிட்டு மறுபடியும் வந்து இதே ரோட்டில் ஜாயின் பண்ணி திருவண்ணாமலை போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போலூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து ரீச் பண்ணியாச்சு.
ஸோ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஷீட் போட்ட மாதிரி தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து போலூர் பஸ் ஸ்டாப் வெளியில் இருக்கிற ஸ்டாப்பிங் அது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெயிட் பண்ணுறதுக்கான இடம் இது ரைட் சைடில். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் போலூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போலூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்டு உள்ள பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பஸ் இருக்குது, டேம் வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போலூர் பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியே வந்தாச்சு நம்ம. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதே கூட்டுரோடு கிட்ட வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருவண்ணாமலை தான் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செங்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டி எந்த இடத்துல கட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கலசப்பாக்கம் கூட்டுரோடு. ஸோ அந்த இடத்தாண்ட வந்து ரைட்டு கட் பண்ணி கலசப்பாக்கம் ஊரில் போயிட்டு அங்கேருந்து வந்து செங்கம் போகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குருவி மலை அப்படின்ற ஏரியா கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குருவிமலை பஸ் ஸ்டாப்பிங் வந்தாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குருவிமலை பஸ் ஸ்டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கலசப்பாக்கம் கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கலசப்பாக்கம் பஸ் ஸ்டாப் தான். ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி நிற்குது. இது எந்த வண்டின்னு தெரியுதுங்களா? ஸோ நம்ம கார்த்திகேயன் செங்கம் பஸ் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரூட்டில் ஓடிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மரம்லாம் வந்து இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து வெயிலில் நம்ம போகும்போது அந்த அளவுக்கு வந்து தெரியாது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாயுடுமங்கலம் பஸ் ஸ்டாப்புங்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாயுடுமங்கலம் பஸ் ஸ்டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொண்டம்ன்ற ஊர்கிட்ட தான் வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் எல்லோரும் நிற்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டம் பஸ் ஸ்டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திடீர் குப்பம்ன்ற ஊர்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுமல்லவாடி பஸ் ஸ்டாப்பிங்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதுமல்லவாடி பஸ் ஸ்டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டோல்கேட் கிட்டே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டோல்கேட் தான் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை டோல்கேட்டு. ஸோ இதை வந்து நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம திருவண்ணாமலைக்குள்ளே வந்து என்ட்ரி ஆன மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டோல் வந்தாச்சு. ஸோ டோலை க்ராஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். ஸோ நம்ம பிரிட்ஜில் போகாமல் பிரிட்ஜு கீழே தான் வந்து போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிட்ஜில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா விழுப்புரம், சென்னை அதெல்லாம் வந்து போகிறதுக்கு வந்து இந்த ஃப்ளைஓவரில் நம்ம போய்க்கலாம். பட் நம்ம இப்போ போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை உள்ளே தான் வந்து போக போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் ரோடில் போயிட்டு ரைட்டு கட் பண்ணி உள்ளே போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் நம்ம இப்போ ரைட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இதை.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பிங் கிட்ட இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி போயிட்டா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழி மாதிரி போகும். அந்த ஒரு 2 வீலர் கூட போகுதில்ல. ஸோ அதுதான் வந்து திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அந்த ஆர்ச் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா நடுப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு காளை வந்து நிற்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று வந்து வச்சுருப்பாங்க சென்டரில். ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிலை அது தெரியுது பாருங்கள் ரைட் சைடு. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போனோன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக யூஸ் பண்ணுவாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு மாதிரி. ஸோ எந்த டைம்லன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த இடத்த பஸ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா MKM டேம் பஸ் போகுது. ஸோ இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லாஸ்ட்டு டே. ஸோ ஏன்னா இந்த பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நியூ பஸ் வந்து வரப்போகுது இந்த ரூட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர BS6 எல்லா வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா கார் ஸ்டியரிங் மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே சின்னதாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அதிகமாக வந்து சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் பஸ்ஸில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் முன்னாடி வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி எந்தெந்த டைமில் வந்து கியர் மாற்றணும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே வந்து எல்லாமே ஷோ ஆகிடும். ஸோ இப்போ நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் வே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போனோடனே பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்து என்ட்ரி ஆக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வாங்க நம்ம க்ரூ கிட்ட போய் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பேர்னா? என் பேர் வினோத்குமார். வினோத்குமார், ஓகே. எத்தனை வருஷமா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? 8 வருஷமா இருக்கீங்க. இந்த வண்டி மட்டும் தான் ஓட்டுறீங்களாண்ணா இல்லை? இந்த வண்டி மட்டும் தான் ஓட்டுறோம். ஓகே, 3 டிரைவர் இருக்கு. ஓகே, மாற்றி ஓட்டுவீங்க. மாற்றி ஓட்டுவோம். ஓகே, இது உங்கள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் BS6 இல்லைண்ணா? ஃபர்ஸ்ட் BS6. ஓகே, எப்படிண்ணா இருக்கு? BS6 நல்லா இருக்கு, வண்டி ஓட்டுறது நல்லா இருக்குது. ஓகே ஓகே, நல்லா லக்ஸரியா இருக்குது. ஓகே, பேசஞ்சருக்கு நல்லா இருக்கும் வண்டி, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். வண்டி. ஓகே, உள்ள சவுண்ட் சிஸ்டம்லாம் பார்த்தேன், செமையாக பண்ணியிருக்காங்க. அது பேசஞ்சருக்காக பண்ணதான் எல்லாமே. அவங்க டிவி வேணும்னாங்க, ஏற்கனவே இந்த வண்டியில் டிவி இருந்துச்சு. ஓகே, அதனால இப்போ அது டிவி பெரிய டிவியா வாங்கி. ஓகே, ஸ்மார்ட் டிவி மாதிரியானா இது? ஃபுல்லாக ஸ்மார்ட் டிவி தானே. ஓகே, எல்லாமே நம்ம மொபைலில் மிரர் ஆப்ஷன் வச்சு. ஓகே, டேரெக்டாக அதில் நம்ம மொபைல் ஆன் பண்ணிட்டா டேரெக்டாக மிரர் ஆப்ஷன் ஓகே. ஓகே ஓகேண்ணா. இந்த பஸ் ஒரு நாளைக்கு எத்தனை சிங்கிள்ண்ணா ஓடுது? ஒரு நாளைக்கு வந்து அப் அண்ட் டவுன் 2 சிங்கிள். 2 சிங்கிள், 4 சிங்கிள்ன்ற மாதிரி கணக்கு. காலையில் ஸ்டார்டிங் செய்யார் வந்து 5:10 டைம். ஓகேண்ணா. திருவண்ணாமலை வந்து 7:50 வருங்க. ஓகேண்ணா. மறுபடியும் வந்து செகண்ட் சிங்கிள் வந்து இங்கே 9:10. ஓகே, 12:30 மணி திருவண்ணாமலை செய்யார். மறுபடியும் வந்து அங்கே 1:25 டைம். ஓகேண்ணா. மறுபடியும் இங்கே வந்து 4:15 வரும். 4:15 திருவண்ணாமலை. ஓகே, ஈவினிங் வந்து 6:10 டைம். ஓகே, நைட் வந்து 9 மணி செய்யார். 9 அங்கே ஆல்ட் அப்படியே. அங்கே ஆல்ட். ஓகேண்ணா. ஓகே, அதே மாதிரி வந்து காலையில் வந்து எல்லாம் ஆஃபீஸுக்கு வர டைம், கலெக்டரேட் வர ஆஃபீஸுக்கு வர டைம். ஓகே, ஆஃபீஸ் டைம் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதனால வந்து பேசஞ்சருக்காக அவங்க என்ன லைக் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணி. ஓகே ஓகேண்ணா. இன்னைக்கு காலையில் தான் ஸ்டார்ட் ஆச்சுண்ணா? காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் தான் டிரைவர், அவர் தான் ஓட்டுற டிரைவர். அவர் பேர் சுரேஷ். ஓகே,
வெங்கடேசன். இவர் பேர் வெங்கடேசன். ஓகே. இப்போ சொல்லுங்கள். இன்னொருத்தர் அவர் பேர் சுப்பிரமணி. ஓகே. கண்டக்டர் இன்னொருத்தர் இருக்கார் ஏகாம்பரம். ஓகேண்ணா. இன்னொரு கண்டக்டர் இருக்கார் அவர் பேர் யுவராஜ். ஓகே. மொத்தம் 3 பேர். ஓகே. அப்படியே மாறி மாறி நீங்களே செய்வீங்க. அவங்களுக்குள்ளே அப்படியே பண்ணி அப்படியே வேலை செஞ்சீங்க. ஓகேண்ணா. காலையில் 6 தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைண்ணா? காலையில் நீ 6:10 டைம். ஓகே. பழைய வண்டி வந்து செய்யார்லேருந்து வந்தோடனே அந்த பேசஞ்சர் அப்படியே இதில் மாற்றி விட்டு அப்படியே அங்கேருந்து 6:10 டைம். ஓகேண்ணா. 6 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் எதனா இருக்காண்ணா? ஏன்னா களம்பூர் தான் வந்து சொந்த ஊர். களம்பூர் சொந்த ஊருங்க. இல்லாத நாங்கள் பூஜை போட்டு எப்பயுமே வந்து நாங்கள் வண்டி எப்படினாலும் நாங்கள் 6 தான் ஸ்டார்ட் பண்ணுறது ரெகுலராக. ரெகுலராக ஓகே. அவங்க ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. சரி. அவர் எனக்கு முன்னாடி சர்வீஸ்கார். அவர் ஒரு 15 வருஷமா செய்யறாரு. யாருண்ணா? டிரைவருங்களா? இவர் தானா? அது 15 வருஷமா இருக்காரு. ஓகே. அவர் இன்னொரு டிரைவர் வந்து அவர் 25 வருஷமா இருக்காரு கம்பெனில. 25 வருஷமா இருக்காரு. எல்லாமே வந்து இது வந்து கம்பெனில வந்து வேலை செய்யறவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனில வேலை செய்யறவங்க யாரும் வந்து தொழிலாளி கிடையாது. வண்டியை வந்து எல்லாமே வந்து அவங்களோட பசங்க மாதிரி அவங்க பாத்துறாரு ஓனர். ஓகே. அந்த மாதிரி அதான் வந்து யாரும் வந்து தொழிலாளில யாருமே வந்து ஓனரை வந்து சார்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஓனரை வந்து அப்பா தான் கூப்பிடுவோம். அப்படிதான் எங்களை கூப்பிட சொல்லிடுறாரு. ஓகே. அந்த மாதிரி ஓனர் நல்ல முதலாளி. ஓகே. நான் கூட வரும்போது பார்த்தேன், நான் கேட்டேன் வண்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவங்க. பப்ளிக் ரியாக்ஷன் தான். ஓகே. பப்ளிக்காக தான் எது வேணாலும் செய்வாங்க. ஓகே. அந்த மாதிரி தான். ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அவர் ரேட்டிங் கேட்டுங்க. ஓகேண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. சுரேஷ். சுரேஷ். நீங்கள் எத்தனை வருஷம்ண்ணா? 15 வருஷம் சொன்னார், அதுதானீங்களா? 2010 லாஸ்ட்டு. ஓகே. அதுலேருந்து அப்படியே இந்த கம்பெனியில் இருக்கீங்க. இந்த BS6 ஃபர்ஸ்ட் சிங்கிள் நீங்கள் தான் 6 ஸ்டார்ட் பண்ணீங்களா? எப்படிண்ணா இருக்குது ஓட்டுறதுக்கு இந்த வண்டி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. உங்கள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் BS6 இது? ஆமாம். ஓகே. இது என்ன சொல்றதுன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே. திடீர்னு பார்த்தா வண்டி நான் ஓட்டுவேன்னு நினைக்கவே இல்லை. ஓகே. என்னோட சீனியர் 10 வருஷம் அவரு. டிரைவர். ஓகே. அவர் தான் ஓட்டுவார்னு நினைச்சேன். ஓகே. நான் ஓட்டினு வந்தேன். ஓகே. அது ஒரு சந்தோஷம். அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பஸ் வந்து நம்ம ஓட்டுறோம் அப்படின்னாவே அதோட ஃபீல் தனியாகவே இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் வந்து அளவு கண்டு சந்தோஷம் தான். ஓகே. ஓகே. ஒன்றும் குறையில்லை. ஓகேண்ணா. ஓகே. முதலாளியா வந்து தெய்வத்துக்கு சமம் தான். ஓகே. தெய்வம் நம்மளுக்கு எப்படியும் அது மாதிரி தான் முதலாளி. ஓகே. மேனேஜரும் ஓனர் இதுவே பஸ் ஓனர் மேனேஜரும் எந்த வண்டியிலும் கிடைக்க மாட்டாங்க. ஓகே. எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பாக்கியம் தான். ஓகே. நாங்கள் அவங்கள பற்றி சொல்ற ஒரு தருணம் இது. ஓகே. அவங்கள பற்றி சொல்றோம். ஓகே. ஓகேண்ணா. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் ஓனர் மேனேஜர் வந்து எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பயங்கர சப்போர்ட். ஓகே. மைண்ட் வந்து பேசஞ்சர் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஓகே. எவ்வளோ சேஃப்டி அவ்வளோ சேஃப்டி. ஓகே. அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணுறது. ஓகே. சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேண்ணா. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலமுருகன் பஸ்ஸில் நம்மளோட FTFS ஷோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. ஸோ இந்த பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸில் நம்மளோட கேபின் ரேட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வண்டியோட லைட்டிங்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட லைட்டிங்காகவே தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம தனியாகவே போஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண டோட்டல் பாலமுருகன் பஸ் டீமுக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நாங்களும் வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.